ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். காலை வணக்கம் டு ஆல். இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு மணி 2:30. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். காலையில் நீங்கள் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, நேற்றோட எபிசோட் பிஜேஎஸ் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒன்று பேசினார். பட் இந்த எபிசோடு பர்டிகுலராக பார்க்கும்போது தீபக், அருண் இவங்க 2 பேரையும் அந்த எபிசோடில் ஹீரோவாக ஆக்கணும் அப்படின்ற முயற்சியில் அங்கே வந்துட்டு யாரெல்லாம் அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வாயாலேயே தீபக்கும் அருண் பண்ணது கரெக்டுன்னு சொல்கிற விதத்தில் இவர் வாதாடி ஜெயிச்ச மாதிரி இருக்குது. வாதாடி கூட இல்லை, வாதாடி சொன்னால் அது ஒரு பெரிய வார்த்தையாகிடும். மிரட்டி ஜெயிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி பச்சையே தெரியுது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்தவுடனே தீபக் அண்ட் அருண் பிரசாத் பண்ணது கரெக்டு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இதில் வந்துட்டு அப்படியே வந்து எல்லார்கிட்டையும் விசாரிக்கிற மாதிரி சாச்சனா நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரன் நீங்கள் சொல்லுங்கள், மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கள், தேவையில்லாதது. ஏன்னா பச்சையே தெரியுது. நீங்கள் வந்து கடைசியில் வந்துட்டு ஒருத்தவங்க இப்போ வந்து அங்கே வந்து ஆர்ஜியானந்தி வந்து கேட்குறாரு. ஆர்ஜியானந்தி வந்துட்டு ஆமாம் சார், அவங்க கையெடுத்து கும்பிட்டது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. அப்படி தான் தெரிஞ்சுதா, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கன்றாரு. அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போ எப்படி தோணுது? அப்போயும் எனக்கு அப்படி தான் தோணுது. ஓ அப்படி தான் தோணுது. அவங்க ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது. இவ்வளோ விளக்கம் சொன்னதுக்கப்புறமும் உனக்கு அப்படி தான் தோணுதா அப்படி கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, செல்ஃப் டவுட் வருது. ஐயோ மக்கள் பார்க்குறாங்க, இவரு சொல்கிறாரு இல்லை சார் எனக்கு இப்போது அவரோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இப்போவும் உங்களுக்கு வந்துட்டு அது அப்படி தான் தோணுதா? இல்லை சார் இப்போ அப்படி தோணுது. உக்காருங்க. இப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. சரி, யாருக்கெல்லாம் தீபக் அவர்கள் இந்த கரெக்டாக கேப்டன்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அருண் பிரசாத் இந்த விஷயத்தில் இப்போ கையெடுத்து கும்பிட்டது தப்புலன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மெஜாரிட்டியாக அங்கே யாரெல்லாம் மஞ்சரியை வந்து ஆப்போசிட் பண்ணி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணாங்களோ எல்லாரும் எங்களுக்கு தோணலை சார் அப்படின்றாங்க. இதுதானே அங்கேயும் நடந்துச்சு, இதைத்தானே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க அதை தானே சொல்லுவாங்க. வேறு யார் சொன்னாங்க? முத்துக்குமரன் சொன்னாரா? மஞ்சரிக்காக வந்துட்டு நின்ன பவித்ரா சொன்னாங்களா? ஆர்ஜியானந்தி சொன்னாங்களா? ஏன் இவங்களெல்லாம் விட்டீங்க? அப்போ உங்கள் கண்ணுக்கு வந்து இவங்க மட்டும் தான் கண்டஸ்டண்ட்டாக தெரியுறாங்களா? எனக்கு சத்தியமாக புரியல. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று, இவர் ஒரு வாட்டி என்ன சொல்கிறாரு, ஏங்க நான் கேட்கும்போது இப்படி சொங்கி மாதிரி பதில் சொல்கிறீங்கன்றாரு. இவரே வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று வந்துட்டு ஒரு 2வது இது நினைக்கிறேன், வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஐயோ சார் போகவும் இல்லை அப்படின்னு போகிறாரு. இப்போ நீங்களே இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட்கிட்ட வந்துட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ உங்ககிட்ட பவர் இருக்குன்றதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அவங்ககிட்ட பவர் இல்லாதனால உங்ககிட்ட அடங்கி போனோமான்ற மாதிரி தானே போகுது. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நீங்களும் ஃபாலோ பண்ணலை, நீங்களே ஃபாலோ பண்ணலாம் எப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க மைண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. இதுதான் நீங்கள் சொல்லணும், இதை மாற்றி சொன்னால் நான் வந்து அதை வந்து தட்டி கேட்பேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிரட்டுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பயப்படுறாங்க, பதறாங்க, அசிங்கப்படுத்துகிறாரு. இவர் சொல்கிறாரு, ஏமா மஞ்சரி உங்களுக்கு இப்படி பண்ணது, உங்களுக்கு அவர் பண்ணது கும்பிட்டது உங்களுக்கு வந்துட்டு மாக்கிங்காக தெரியுதா? ஆமாம் சார் மாக்கிங்காக தெரியுது. இப்போ சொல்லுங்கள் அருண், இப்போ கேட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு ஆமாம் மாக்கிங்காக தெரியுது. ஏம்மா இது கேட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு மாக்கிங்காக தெரியுதான்றாரு. ஏம்மா கையெடுத்து கும்பிட்றது எப்படிமா உங்களுக்கு மாக்கிங்காக தெரியுன்றாரு. ஆர்ஜி ஆனந்தி பேசும்போது சுற்றி முடிச்சு இதுமோ சுற்றி சங்கன்றவா சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிம்மா உக்காருங்க அப்படின்றீங்களே, இப்போ இதுக்கு பேர் என்ன? இப்போ அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டப்படாதா? இப்போ இதுதானே அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு தானே ரொம்ப நன்றி உக்காருங்க அப்படின்றீங்க. இப்போ அதுக்கு பேர் என்னது? இதைத்தான் மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதேமாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு அவரால் கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னென்னா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஒரு 80 கிலோ தூக்கியிருப்பார் வெயிட்டில், இல்லை 90 கிலோ 100 200 கிலோ கூட தூக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு. ஆனால் இது 1000 கிலோ வெயிட்டு. இதை வந்துட்டு ஆண்டவராலேயே வந்து தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக அவர் தூக்கி அவரை வந்துட்டு நம்ம வந்து கடைசியில் நம்ம மேலே தான் இது, அதாவது யானை தன் மேலே மண்ணவாரி போட்ட கதை தான் இது. இப்போ ரிவ்யூவர் எல்லாருமே வந்து தலையில் அடிச்சுக்கிறது என்ன தெரியுங்களா? தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு ஆண்டவரை வந்து தேவையில்லாமல் பேசிட்டோம். இப்போ தான் அவரோட அருமை புரியுது. அவரும் அதுக்காக தான் கூத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பிங்களா நான் இப்போ போகிறேன், வருவாங்க அப்போ தெரியும் என்னோட அருமைன்னு. இப்போ தெரிஞ்சிருச்சு. உண்மையை பக்காவாக தெரிஞ்சுன்னா கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஒரு நதி போகுது, இந்த பிக் பாஸ் ஷோ இப்படி போகுதுன்னா அதில் அப்படி லைட்டாக அப்படி போகும்போது அதை அணைக்கட்டுவார். அதை அணைக்கட்டி அந்த தண்ணி விலகாமல் அந்த பிக் பாஸ் அப்படியே போகும். இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த தண்ணி இங்கேருந்து வந்துட்டு போக வேண்டிய இடம் பீச்சுக்கு தான். இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பீச்சுக்கு போகிற தண்ணியை இந்த பக்கம்னு சொல்லி பீச்சுக்கு இப்போ பார்த்துட்டு கடைசியில் 10% தண்ணி போச்சு.
மீதியெல்லாம் இந்த பக்கம் காவா அந்த பக்கம் எங்கெங்கேயோ போய் வேஸ்ட்டாக போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இவர் சுற்றி வளைச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சுற்றி வளைக்கிறீங்கன்றாரு. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை பெருசாக்குறீங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அதை பெருசாக்குறாரு. ஒன்றுமே இல்லை. சாச்சனா வந்துட்டு அந்த பவுலை கழுவுறது தப்பு. இதை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து விசாரிக்கிறார். நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் இதுக்கு என்ன சொன்னீங்க, அப்புறம் கடைசியில் என்னம்மா நீ டீம், நான் வந்து வெசல் வாஷிங் சார். வெசல் வாஷிங் டீமா அப்படின்றாரு. அப்போது இவங்க வெசல் வாஷிங் டீமில் தான் இருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஹோஸ்டா. எப்படி அப்போ நீங்கள் இந்த ஹோஸ்டாக இருந்துட்டு இந்த ஷோவை இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. ஷோவை ஃபுல்லாக பார்க்காம அங்கே வந்து சரி அங்கே என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளாவரியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறத பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸில் இருக்காங்களே இத்தனை பேர், அவங்களே யாரையோ உட்கார வச்சு அவங்கள சொல்லி அங்கே பேசவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான ஒரு முடிவை சொல்லாமே. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே உட்காரணும் அதானே. இப்போ அவர் இங்கே உட்காந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு இன்ச் பை இன்ச்சாக கேட்டு அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அங்கே ஹோஸ்ட் பண்ணி அங்கே பதிலை சொல்கிறதுக்கு பதில் முதலே வந்துட்டு ஷோவை பார்த்துட்டு இவங்க சொல்கிறத நீங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே மேட்டர் இருக்குது. அதை விட்டுட்டு அங்கே வந்துட்டு சொல்லுங்கள், ஓ அப்படி சொன்னீங்களா, அதான் அவர் சொல்லியிருக்காருமே, ஓ இதுக்கு இப்போ உங்களுக்கு இப்படி தோணும், ஏங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு என்னங்க நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, இப்படி கேட்டால் அங்கே எப்படி பதில் வரும்? இவர் ஹோல் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றே சாச்சனா கிட்ட அவர் சொன்னது தான். ஏன்னா சாச்சனா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா இருக்கார் நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பண்ணுவாங்கல்ல, அதை இன்றைக்கி சூப்பராக அட்ரஸ் பண்ணார். அது வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியாகும். ஏன்னா ஒரு வாரமாக அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நிற்கல் அதிகமாகிடுச்சு. இவர் சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அன்றைக்கி சொல்லியிருப்பாங்களே சௌந்தர்யா கிட்ட, இன்றைக்கி இந்த சனிக்கிழமை இருக்கும் உங்களுக்கு வச்சு செய்வாங்க அப்படின்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், போன வாரம் தான். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பொண்ணு மைண்டில் வந்துட்டு எங்கள் அப்பா இருக்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதை இன்றைக்கி சூப்பராக பண்ணார். அதே மாதிரி அவங்க வந்து பூவை கட் பண்ணிட்டு சொல்லாமல் போனது வந்தது எல்லாத்தையும் கலாச்சாரம் அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணிங்க. இதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. ஸோ இதை மட்டும் பார்த்துருக்கீங்க, மற்றதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு தோணுச்சான்ற சொல்லுங்கள். தீபக், அருண், ஜாக்லின் இவங்க 3 பேரும் பேசுகிறத நல்லா இந்த எபிசோட்ஸ் அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சிலேருந்து பாருங்கள், இவங்க பேசுகிறத முழுமையாக கேட்குறாரு. அது நீங்கள் நல்லா நோட்டினா தெரியும். தீபக், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க 3 பேர் பேசுகிறத ஃபுல்லாக கேட்குறாரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உட்காருங்கன்றாரு. ஆனால் இதே முத்துக்குமரன், மஞ்சரி, மற்ற எல்லாருமே சாச்சனா கூட பேச விட்றாரு. மற்றவங்க எல்லாருமே பேசும்போது அணை கட்டுறாரு. இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்ற சொல்லுங்கள். அடுத்தது மஞ்சரிக்கும் அருணுக்கும் ஃபைட் வருது. அதில் வந்து தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு டோஸ்ட் கொடுத்தா எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்கணும் சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், அதனால தான் அவர் இந்த மாதிரி சொன்னார். ரைட், கரெக்ட். அப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் ஷோவை பார்த்து அதாவது ஆல்ரெடி எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா சரி ஒரு டோஸ்ட்டை வந்து கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோன்ற உங்களுக்கு நைட்டு எதுக்காக ஜாக்லினுக்கு மட்டும் தனியாக மில்க் கொடுத்தீங்க, கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இதுதான் ஹோஸ்ட் பண்ணுற விதங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நியாயமாக ஒரு கருத்து வைக்கிறீங்க, இவ்வளோ நியாயமாக பேசுகிறீங்களா, சூப்பர். அப்போ நீங்கள் அங்கே பண்ணீங்க சரி, அப்போ ஏன் ஜெஃப்ரிக்கு தனியாக வந்து வெண்ணையை வச்சிங்க, அப்போ அதே மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது வெண்ணெய் கொடுத்து இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிருக்குமே அப்படி கேட்கணும். அதை கேட்காம ஐயோ மண்டே காயுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா சௌந்தர்யா வந்துட்டு டோஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார் அப்படின் போது இவர் சௌந்தர்யா உள்ள வந்துட்டாங்களான்றாரு. எனக்கு தூக்கமாக படிச்சு அப்பா. சௌந்தர்யா வந்து இப்போ கிச்சன் டைமில் இருக்கிற விஷயமும் தெரியாது. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா அது ஜாக்லினுக்கே தெரியாதுன்ட்டாங்க. சௌந்தர்யா ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க, அதையாவது கேட்குறாரா, உங்களுக்கே தெரியாதா? ஆக்சுவலாக என்னென்னா இங்கே யாருக்குமே தெரியல சௌந்தர்யா வந்து கிச்சன் டைமில் இருக்குது. ஆனால் ஹைலைட் என்னென்னா இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னார். சௌந்தர்யா வந்து வந்துட்டாங்க டோஸ்ட் பண்ண, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் அப்போ என்ன தான் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு ஜட்ஜுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ் பேப்பரை வாங்கி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இப்போ வாதாடுங்க. அப்போது அங்கே வாதாடுற விஷயங்களும் நீங்கள் கொடுத்த அந்த சாட்சியங்களும் கரெக்டாகவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சாட்சியமே இல்லாமல் வாதாடுங்க, நீங்கள் வாதாடுங்க. ஆனால் பதில் என்கிட்ட இருக்குது, அங்கே வந்து கேட்குது, நான் அந்த பதில் தான் சொல்ல போகிறேன். அப்புறம் எதுக்கு டைம் போகிறதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு அவங்களோட பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. மஞ்சரி அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. இவர் திரும்ப கேட்டு அவங்கள குழப்பி கடைசியில் அருண் தான் பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வைக்கிறார். இப்போ அவர் லாஸ்ட்டாக அவர் கேட்குறாரு, ஏம்மா அருண் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது நானும் பண்ணது தப்பு தான் சார். அருண் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது தப்பு. சரி, அருண் பண்ணது தப்பு இல்லைன்னா நீங்கள் பண்ணது தப்பு இல்லை சார். அருண் பண்ணது தப்பு இல்லைனாலும் நீங்கள் பண்ணது தப்பு இல்லை. சரி, இப்போ அருண் பண்ணது தப்புன்னா தப்பு தான் சார், தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை.
இப்போ அருண் பண்ணது தப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன திரும்ப கேட்குறாரு. சார் தப்பு இல்லை சார். ஏம்மா இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு அப்படி தான் தோணுதா? இவங்க ஐயோ சரி சார், அருண் பண்ணது கரெக்டு தான் சார், நான் பண்ணதா சார் தப்பு, உக்காருங்க. இது வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, மிரட்டி அவங்க வாயிலேருந்து வர வைக்கிற வார்த்தைகள். அப்புறம் வந்து திருக்குறள் சொல்லி இதை வேறு முத்துக்குமரன் கிட்ட வர சொல்கிறார். முத்துக்குமரன் ஒரு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார், சூப்பராக வச்சார். என்ன வச்சார் சார்? இது வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு சார், இதில் அவ்வளோ அர்த்தங்கள் அடங்கியிருக்கு, சூப்பராக எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு வார்டன் மாதிரி கிடச்சிது, எனக்கு சுதந்திரம் எல்லாமே பறி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு அவருக்கு புரியலையாம், ஏங்க சுற்றி வளைச்சி பேசியிருக்குன்னு சொல்லிட்டு தீபக் எனக்காக வாதாரு. தீபக் சார் உங்களுக்கு கிளாப்ஸ் அப்படின்றாரு. எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காருங்க அவர், சூப்பரான ஒரு வார்த்தை வரைச்சிருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அப்படி தான் இருந்துச்சு. இது ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு. ஒரு செருப்பு ஷூவை ஒழுங்காக நேராக வைக்கணும், இந்த நேரத்தை தான் குளிக்க போகணும். இதில் கொடுமை என்னென்னா இடையில வந்துட்டு ஆனந்தியும் பவித்ரா சொல்கிறாங்க, அவங்களாம் உண்மையிலே வந்துட்டு ப்ரெஷராக தானே சொன்னாங்க, இங்கே வந்து நான் பொய் சொல்கிறாங்கன்னு. இப்போ சாச்சனா வந்து பிரேக்கில் வந்து பேசுறத வந்து கேட்குறாரு. சாச்சனா நீ வந்து புலம்புனியா, என் மேலே கோபமாக இருக்குன்னு, நான் உன் மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன்னு. அப்போ மஞ்சரியும் இது ஆனந்தியும் பவித்ராவும் பேசின விஷயங்களை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏம்மா நீங்கள் இப்போ சொன்னீங்களே அவங்க உண்மையிலே ப்ரெஷர் வாங்கினாங்கன்னு, இங்கே ஏன் சொல்லலைன்னு சொன்னீங்களே? அப்போ ஜாக்லின் எந்திரிச்சு நில்லுங்க, தர்ஷிகா நில்லுங்க, அவங்க தான் சொல்கிறாங்களே. முதல் சாச்சனா சொன்னாங்க, நான் நம்பலை. இப்போ இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, அப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு தானே அவங்க நான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்கள் சொன்னீங்க, ஏன் இங்கே வந்து இப்படி மாற்றி சொல்கிறீங்க? இதை கேட்டிருந்தா அங்கே தானேங்க ஹோஸ்ட்டு. இது ஹோஸ்ட் மாதிரி இல்லைங்க, இவர் பண்ணதெல்லாம் நம்ம டயர்டாகி நம்ம குடிக்க போகணும் பூஸ்ட்ன்ற மாதிரி இருக்குது. முடியலைங்க, முடியல, ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார். அதாவது வாரம் முழுக்க நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மன உளைச்சலை வந்து இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் கேமில் கொடுத்துட்டாங்க. இவர் அதை விட பயங்கரமான ஒரு மன உளைச்சல் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம நம்பிட்டோம், நம்பி இதுக்கு ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு நம்ம நம்பினா அது வந்துட்டு நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்றாரு. அதே மாதிரி சிவகுமார் சூப்பராக இருந்துச்சு. சிவகுமார்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணீங்களே அது கரெக்டா அப்படின்றாரு. சிவகுமார் வந்து அங்கே பச்சையாக ஒரு போய் சொல்கிறேன் சார், நான் அங்கே வந்துட்டு என்ன சொன்னேன் சார், அங்கே வந்துட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்களே, அந்த மாதிரி பேசாதீங்க, அந்த மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கொடுக்குறாங்க, அதுக்கு காதை புத்துறாங்க. அவர் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. என்னத்தமா சொல்ல வந்தார், ஷட்டப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து கத்தியிருப்பாங்க, யார் சௌந்தர்யா. அப்போ இவர் வந்து சொல்லியிருப்பாங்க ஷட்டப்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு எதுக்காக சொல்லியிருப்பாங்க மஞ்சரினா, முன்னாடி தீபக் சண்டை நடக்கும்போது தீபக் சண்டை நடக்கும்போது மஞ்சரியை வந்துட்டு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க ஷட்டப் வாயை மூடு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சிவகுமார் கம்முன்னு தான் இருப்பார். இங்கே வந்து இவங்க வந்து ஷட்டப்னு சொன்னோடனே இவர் கோவம் வந்து பொத்துன்னு வந்துருச்சு. அதான் அங்கே சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறாரு. இப்போ இதை விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அவர் பார்த்துருந்தானா, ஏன் சிவகுமார் இப்படி போய் சொல்கிறீங்க, அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு மேலே இதை நான் நோட் பண்ணி இங்கே பாருங்க 1008 நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து பேருக்கு காண்டாகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட மைண்டுக்குள்ளே ஒரு ஆன்சர் பேப்பர் ரெடி பண்ணிட்டார். அங்கே வந்த கொஸ்டின்லாம் இந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி வந்த கொஸ்டினை அப்படியே அவங்க வாயாலே கொஸ்டினை மாற்ற வச்சு அதுக்கு உண்டான ஆன்சரை இங்கே இருக்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணுறது தான் உண்மை. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களால் இந்த பாரத்தை தாங்க முடியாது. அது அவருக்கு அப்படியே அவர் ஃபேஸஸ் தெரியுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு கேம் ஷோங்க, இது அவரால் தாங்க முடியாது. ஸோ இதுக்கு மறுபடியும் கமலஹாசன் அவர்கள் வந்தால் தான் நம்ம இந்த இதில் இந்தியன் படத்தில் போட்டாங்க பாருங்கள், கம்பேக் இந்தியன், அந்த மாதிரி கம்பேக் கமலஹாசன் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகை க்ரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டால் தான் அவர் திரும்ப வருவார். இந்த 50 நாளில் இவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சுல்ல, இந்த 50 இவ்வளோ வந்த மாற்றங்களோட இவரையும் மாற்றமாக மாற்றிட்டு கமலஹாசன் உள்ளே கொடுத்தாங்கன்னா இந்த ஷோ இன்னும் சூப்பராக போகுன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.